டியூஸ்டே ஈவினிங் 2 வீக்ஸா வீடு எதுவும் கிளீன் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். உடம்பு சரியில்லாதனால தான் கிளீன் பண்ண முடியலன்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் வீட்ட பார்க்கும்போது எனக்கு அப்பப்போ மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னைக்கு எப்படி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீடு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் யோசனையா இருக்கும். சரி இத விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் அந்த வீட்ல நம்ம தான் இருக்க போறோம். மெஸ்ஸியா இருந்தா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். மொபைல் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு. ஃபர்ஸ்ட் துவைக்க வேண்டிய பழைய துணியெல்லாம் வீட்லேருந்து வெளியே எடுத்து போட்டதுமே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு சுத்தமாக கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பழைய குப்பையெல்லாம் இருந்தது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக கார்பேஜ் கவர் போட்டு விட்டுட்டேன். சோஃபா கவர் கண்டிப்பாக கையில் தான் துவைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு துவைச்சிட்டு மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் யாராவது சூப்பராக காஃபி டீ வந்து ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நம்ம யோசிக்கவே வேண்டாம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. டக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பால் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தூபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு சூப்பர்